மின்துளியல் நேயர்களுக்கு வணக்கம். பாகுபலி த கன்க்ளூஷன் இதை சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியுது. அதுமாதிரி ராஜமௌழி சார், ஹேட்ஸ் ஆஃப் சார். உண்மையிலே படம் நல்லா பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. என்ன பொறுத்த மட்டும் படம் பயங்கரம் ஒரு அஸ்டானிஷ்மெண்ட்டோடு நான் பார்த்தேன் அந்த படத்தில். ஃபஸ்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப் சரி எதுவுமே இன்வேரியபிளி எல்லா சீக்வன்சஸுமே நல்லா இருந்தது. அவர் யோசித்த சீக்வன்ஸு, அதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாமே சீன்ஸ் எல்லாம் வந்து எப்படி புதுசாக யோசித்து எப்படி புது மெத்தடாலஜி கொண்டு வரலாம் அதில் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல இம்ப்ளை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதில் வந்து நடிகர்கள் எல்லாருமே அவங்க கேஸ்ட் அண்ட் க்ரூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் குறிப்பாக சத்யராஜ், அதுக்கப்புறம் நாசர், அதுக்கப்புறம் ரம்யகிருஷ்ணன், இவங்க எல்லாருமே அவங்க ரோலை வந்து இன்னும் நிறையவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அவங்க அதாவது வில்லத்தனமாக இருக்கட்டும், நாசரோட வில்லத்தனம் இதில் வந்து நிறைய வெளியே தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் சத்யராஜோட இயல்பான நடிப்பு இந்த படத்தில் வெளியே தெரிஞ்சிருக்குது. ரம்யா கிருஷ்ணனோட அந்த ஒரு அயன் லேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தான ஒரு கேரக்டர் வெளியே தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி பிரபாஸும் சரி, நம்ம ராணா டக்பாட்டி, இவங்க எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து நல்லா கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. எப்படி இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் அதாவது கிராஃபிக்ஸ் பிசுறு தட்ட தான் செய்யும், பட் இந்த படத்தில் அதை பார்க்க தேவையே இல்லை. ஏன்னா அதை விட சீன்ஸை வந்து பிரம்மாண்டமாக அமைச்சு அந்த இருக்கிற சின்ன சின்ன பிசுறு தட்டுறது எல்லாத்தையுமே அப்படி மாஸ்க் பண்ணிடுறாரு ராஜமௌழி அவர்கள். அதே மாதிரி என்னென்ன கேமரா ஒர்க் எல்லாமே நச்சுன்னு பண்ணியிருந்தாங்க. அதாவது போர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற வாள், கேடயம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி போர் அதாவது என்ன சொல்ல, அதிலிருந்து நம்ம சில டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே சொல்லியிருந்தாங்க படத்தில். அதே மாதிரி என்னென்னா சின்ன சின்ன சீன்ஸையும் கூட நல்லா ரசித்து இந்த சீன் இப்படி சொன்னால் ஆடியன்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த சீனை இப்படி வைக்கிறாரு ராஜமௌழி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது தேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சி பார்த்துட்டு அடுத்த சீன் இதை இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது படத்தில். நான் தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சவொடனே யாரும் எந்திக்கும் இல்லை இன்டர்வல் போகிறதுக்கு. இப்போ ரெண்டாவது ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமும் யாருமே எந்திக்கலை. பேர் போடும்போது தான் சரி ஓகே படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் படத்துலேருந்து எழுந்தாங்க. இதில் என்னால் குறைகள்னு சொல்ல முடியல. அதே மாதிரி இந்த படம் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு படமாக இது வந்து தெரியும். இன்னும் இதை முறையடிக்கிறதுக்கு, இன்னும் பெட்டர்மெண்ட்டாக எடுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் அவர் வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக நிறையவே கலெக்ட் பண்ணுவார். ஒரு 3 மடங்குக்கு மேலேயே எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம நேட்டிவிட்டியும் மிஸ் ஆகாமல் அதேமாதிரி ராஜா காலத்தோட வாழ்க்கையெல்லாம் சொல்லி இதெல்லாம் இருந்தும் நம்ம வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் ஆதரித்து படம் பெருசாக எடுத்திருக்காரு. ஸோ அந்த படத்தை எல்லோரும் நம்ம தேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த தேட்டரில் பாருங்கள். ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் பாருங்கள். அது இன்னும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த படம் உங்களுக்கு. ஸோ ஆகும்போது எனக்கு இதில் ரேட்டிங்லாம் கொடுக்க போகிறதே கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு ஹை லெவலாக ஹை ரேஞ்சில் உள்ள படம் இது. இதை தாண்டணும் அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி தான் வரணும் அடுத்த டைரக்டர் வந்தால். இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக. மீண்டும் இன்னொரு விமர்சனத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.